ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். 4 பொருளை வச்சு எப்படி ஹேர் பேக் ரெடி பண்ணாலும் பார்க்கலாமா? டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா செம்பருத்தி இலை தான். நம்ம நேச்சுரலாக நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற செம்பருத்தி இலையை வந்து நம்ம பிச்சுக்கலாம். அது வந்து என்னென்ன பெனிஃபிட் தருதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஹேர் க்ரோத் வந்து நல்லா வேகமாக அதிகரிக்கும். முடி நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும். நல்லா சில்கியாகவும் வளருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து சில பேருக்கெல்லாம் ஒயிட் ஹேர்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் சின்ன குழந்தைலேருந்து ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதுனா கருவேப்பிலை. இது வந்து ஹேர் ஃபாலை நல்லா குறைக்கும். முடி திக்கன் டென்சிட்டியாக வளர வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் அண்ட் பிளாக்காக ஷைன் கொடுக்கும். ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் நல்லா குறைக்கும். சில பேருக்கு வந்து முடியெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அடுத்தது வந்து இதெல்லாம் வச்சு கூட நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாம், கார்ன்ஃப்ளவர் மாவு தான். இது வந்து என்ன சமையலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு பாத்திரத்தில் கரைச்சி அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிங்கன்னா நல்லா அது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வரும். இதில் வந்து சோள மாவு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? ஸ்கேல்ப் எக்ஸஸ் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. டேண்ட்ரஃப் இச்சிங் இருந்தாலும் ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃப்ரிஸியாக இருந்தால் குறைச்சி நல்லா ஸ்மூத் அண்ட் ஃபீலாக இருக்கும். ஹேர் வந்து எப்பொழுதுமே க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் நம்ம இருக்குது ஹேரில் வந்து இந்த பெயின் பொடுகு அதெல்லாம் இருக்கும் தெரியுமா? அதெல்லாமே குறைக்கிறதுக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அரிசி வந்து 1 or 2 hours ஊற வச்சு அது கூட வந்து இந்த செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, அரிசி 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த நம்ம ஜெல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா? அதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்மூத், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இது அரிசி யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து நல்லா ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஹேர் வந்து டேமேஜ் இல்லாமல் ரிப்பேர் ஆகிற மாதிரி பண்ணதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹேர் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் சில்கியாக வளர்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு வந்து அரிசி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஆல்ரெடி நான் நல்லா ஆற வச்சுருந்தேன் தெரியுமா? அது நல்லா ஜெல் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு நிறைய வந்து டெக்ஸ்சராக நிறையா கிடச்சிரும். அது வந்து நல்ல தலையில் அப்ளை பண்ணோன்னா நல்ல சூப்பரான சில்கியான ஹேர் கிடைக்கும். கண்டிஷ்னர் அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம இது போட்டாலே முடி நல்லா லாங்காக சில்கியாக ஸ்ட்ரைட்டாக வளர்கிறதுக்கு வந்து இந்த சோள மாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ஆயிடுச்சு. ஆல்ரெடி செம்பருத்தி இலையில் வந்து நார்மலாகவே வந்து ஒரு கண்டிஷ்னர் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும் அதை அரைச்சோன்னா. ஸோ இது கூட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி சூப்பராகவே இருக்குது. யார் யாருக்கு இது வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறது இந்த ஒரு 4த்தையும் அப்ளை பண்ணால் என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளருங்க. எப்பொழுதுமே நம்ம முடி வந்து நார்மலாக ஒரு கேப் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம என்ன தேய்ச்சாதான் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து தேய்க்கும் போது நம்ம ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மள இதில் வந்து ரைஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னால ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் முடி லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே வேர்லேருந்து அப்படியே வளர்ந்துடும். வேரோடையே பிடிங்கிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால சில பேருக்கு ஆயிலியாக ஸ்கேல்பாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்குலாம் ரொம்ப பிசுபிசுன்னு ஆகிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறதுனால ஆயில் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஐபிஸ்கஸ் வந்து நேச்சுரலாகவே ஒரு கண்டிஷன் மாதிரி யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ அது வந்து நான் சூப்பரான ஒரு இதாக இருக்கும். நான் எப்பொழுதுமே வந்து வெட் ஹேரில் தான் பண்ணுவேன். நீங்கள் நல்லா தலை குளிச்சுட்டு இந்த ஹேர் பேக் வந்து நல்லா வெட் ஹேரில் பண்ணுங்கள். நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் ஹேர் வந்து இப்படி இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.